ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பிஸியஸ்டான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலேன்னு வச்சிங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 27 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்தியாவில் வேறு எந்த இடத்துலையுமே இது போலலாம் கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி டாக்ஸி, ஆட்டோ, பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இல்லீகல் ஆக்குபென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பாதசாரிகளை நடக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகள் வரைக்கும் இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பிஜேபி வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அங்கே உள்ள சிஎம்மான சுவேந்த் அதிகாரி ஒரு ஆன்டி என்க்ரூச்மெண்ட் டிரைவெல்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. பல போலீஸாரை வந்து ஹெவி டிப்ளாய்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே போட்டு புல்டோசர் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தரமட்டமே இடிச்சு தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ தாங்க நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க. இப்போ தான் இடமே இருக்குது காலை வைக்கிறதுக்குன்னு வச்சுங்களேன். இதே போல் தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துலேயும் சரி பஸ்ஸை திரும்ப முடியாது, ஆக்சிடென்ட் நடக்குது. கூட்ட நெரிசல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம்னால ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ போக முடியறது இல்லை. எல்லாருமே அவங்க வாழ்வாதாரத்துக்காக கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இது போல் சம்பவங்கள்லாம் தடுக்கணும்னாச்சுன்னா இந்த புல்டோசர் ஆக்ஷனு கண்டிப்பாக தேவை.